வெல்கம் டு AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கிழங்கு வகையில ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இத பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உருளைக்கிழங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. இது வந்து சர்க்கரைவள்ளி கிழங்குங்க. நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல தான் வரும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரெசிபி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா வந்து நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்குல இன்னைக்கு நம்ம வறுவல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு பொரியல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே வித்தியாசமா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் செய்த விட அதுக்கு டிஃப்ரெண்டா வந்து இந்த மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்குலாம் நம்ம வந்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது, நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இனிமே இந்த கிழங்க எங்க பார்த்தாலும் விடாதீங்க, கண்டிப்பா வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்க. இப்ப இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க நம்ம எப்படி வறுவல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப என்னென்னு பார்க்கலாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வெங்காயம், தாளிப்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கொஞ்சமா தேங்காய் துருவல், கொஞ்சம் கடுகு, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நான் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மிளகுத்தூள், உப்பு, ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கை வந்து நம்ம வேக வச்சு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வேக வைக்கிறது நான் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அது எப்படின்னு சொல்லிட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இது இட்லி பானையில போட்டு நான் வேக வச்சேன். அந்த மெத்தடை நான் மறுபடியும் ஒரு வீடியோ நான் போடுறேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாய் வந்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் இது கூட வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கு, கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடுகும் உளுத்தம் பருப்பும் வந்து நான் ஆட் பண்றேன். ரெண்டுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், கடுகு உளுத்தம் பருப்பும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு வந்துட்டு நான் ஆட் பண்றேங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இதை லைட்டா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இதை வந்து நான் லைட்டா வந்து வதக்கி விடுறேன். அடுத்தது இது கூட வந்துட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண போறேன். நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன், வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டுமே வந்துட்டு காரம், வரமிளகாய் வந்துட்டு காரதாகவும் பச்சை மிளகாயும் காரதாகவும். ஸோ எனக்கு வந்து 2 மிளகாய் வந்து நான் ஆட் பண்றேன். இதுல விதை எடுத்தனால அந்த அளவுக்கு இதுல காரம் இருக்காதுங்க. பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 வரமிளகாயும் கொஞ்சமா கருவேப்பிலையும் நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். இப்போ நம்ம காரம், இது மிளகுத்தூள், உப்பெல்லாம் ஆட் பண்ணும் போது அந்த சுவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கிழங்க பாருங்க, நான் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்துட்டு 2-3 வந்து புட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு புட்டுட்டு இப்போ இந்த கிழங்கு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கிழங்கையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். ஒரு 3-4 கிழங்கு இருந்துச்சுன்னா போதுங்க, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிழங்கு வெங்காயம் எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று நல்லதாக. இது வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை, நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து தோலை உரிச்சு இந்த கிழங்கு வந்துட்டு நான் 2-3 வந்து உடைச்சு போட்டிருக்கேங்க. நம்ம வெறும் கிழங்கை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொரியல் வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசமா தெரியுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா வந்து நான் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தேங்காய் துருவல் போட்டுட்டு இதையும் நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க, இதையும் நான் வதக்கி விடுறேன். இப்போ இந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு இது நம்ம நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது கூட வந்துட்டு நான் வந்து வினிகர் வந்து ஆட் பண்றேங்க. லெமன் ஜூஸ் இருந்தா ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டீங்கன்னா போதும். என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து நான் வினிகர் வந்து ஆட் பண்றேன். ஏன்னா அந்த புளிப்புச்சுவை இருக்கும் போது அந்த இனிப்புக்கும் இந்த உப்பு காரத்துக்கும் வந்துட்டு புளிப்புச்சுவைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மிளகுத்தூளை வந்து நான் உப்பும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால உப்பு மிளகுத்தூளும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க இப்போ மிளகுத்தூளும் போட்டுட்டோம். ஸோ இந்த காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்பவே நல்லது. நம்மளுடைய உடலுக்கும் வந்து இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதை வந்துட்டு நான் இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க. அந்த கிழங்கு வேகச்சனால இது வந்து லைட்டாக தாளிச்சுட்டு நம்ம இது கூட வந்துட்டு தேங்காய் துருவல், மிளகுத்தூள், உப்பு, வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு வந்துட்டு நான் மாற்றிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சர்க்கரைவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.